calculate the market price of 10% Government of India security currently quoted at 110, but the yield is expected to be go by 1%. A bond with 7.5% coupon interest, face value 10,000, and a term of maturity of 2 years, presently yielding 1%. Interest payable all. The MPS market price கேட்குறேன். ஃபஸ்ட்டு வந்து கவர்மெண்ட் செக்யூரிட்டி பார்க்கலாம். ஆக்சுவலாக வந்து கவர்மெண்ட் செக்யூரிட்டி வந்து 10%, ஃபேஸ் வேல்யூ எப்படி தான் 100 தான் இருக்குது. 100 10%, ஆனால் 100 10%, அப்போ 10 ரூபா. But the yield is expected to go by 11%. அப்போ கரண்ட் ப்ரைஸு 110, yield வந்து 110 போதான், நல்லா கவனிச்சுக்கணும். அப்போ 110 10 ரூபா கிடைக்குது. 100 எவ்வளவு? 10 ரூபா 110 அப்படின்னா 100 எவ்வளவு? ஸோ 9.09% அப்படிங்கிறது வந்து ஈல்டு. இதுதான் கரண்ட் ஈல்டு. கரண்ட்லி கோஆர்டினேட்டர் 110, ஆனால் 10%, 10 ரூபா கிடைக்கும். ஈல்டு இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ 9.09, 1 ரூபா இன்க்ரீஸ் பண்ணும்போது 10.09. அப்போ ஈல்டு வந்து இன்க்ரீஸஸ் 1%. நியூ ஈல்டு வந்து எவ்வளவு? 10.09. கூப்பன் ஈல்டு price is equal to face value answer. என்ன சார் இப்படி ஒரு வாக்கியம் சொல்கிறீங்க? என்ன கேட்குறோம்ன்றது நமக்கு ஈஸியாக புரிஞ்சுக்கணும். அப்போ அவன் கேட்கக்கூடிய கேள்வி நம்ம ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். என்னங்க, கரண்ட் ஈல்டு வந்து எவ்வளவு? மார்க்கெட் ப்ரைஸ் 10.99, 10.09 இல்லையா? மார்க்கெட் ப்ரைஸ் இல்லையா? மார்க்கெட் ப்ரைஸ் எவ்வளோ இது? 10.09, 10 மார்க்கெட் ப்ரைஸ் எக்ஸிஸ். ஏன்னா அதான் நான் லாஜிக்கலாக சொல்கிறேங்க. ஏன்னா 10 110க்கு 10னா 10.9, அப்போ இன்க்ரீஸ் ஆயிடுச்சு 1%. அப்போ இதுதான் வந்து அவுட்புட்டு கிடைச்சிருச்சு. அப்போ புரியுதுங்க இது லாஜிக்கு. 10.09 10/x 100. அப்போ இங்கே பெருக்கல் இந்த போனுச்சுன்னா வகுத்தாங்க இல்லையா? அப்போ 10.09 வகுத்தல் 100 10/x. அப்போ இதில் 10.09 வகுத்தல் 100. அப்போ 10/x. அப்போ இந்த வகுத்தல் வகுத்தல் பெருக்கல் = 10. அப்போ s = 10 வகுத்தல் இப்படி போடலாமா? 10 வகுத்தல் 99. x = 99. செக் பண்ணி பார்க்கலாமா? எஸ். 10/99.10 into 100 போட்டால் you will get an answer. What is market price? MPS is equal to 99.30 அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதே நான் டெல் யூ எப்படி போட்டாங்கன்னா, ஃபஸ்ட்டு ஃபார்முலா என்ன அப்படின்னா, கூப்பன் ப்ளஸ் மார்க்கெட் ப்ரைஸ் இன்ட்டு 100 தான் அந்த பர்சன்டேஜ் ஆஃப். இதுதான் 21. 21 இஸ் வெரி ஈஸி. அடுத்தது பாண்டு வித் 7.5% கூப்பன் இன்ட்ரெஸ்ட், ஃபேஸ் வேல்யூ 10,000, டைம் ஆஃப் மெச்சூரிட்டி 2 years, ப்ரெசன்ட்லி yielding 6%. இப்போ பாருங்கள் 10,000க்கு
7.5% போட்டால் எண்ணிட்டு இந்த எண்ணூற்றம்பது ரெண்டா ஒவ்வொரு ஹாஃப் இயர்லிக்குன்னா 375. அதான் ஹாஃப் இயர்லி. இப்போ எப்படி வந்து 2 வருஷம் 4 பேர் வரும். இப்போ 6% இயர்லினா ஹாஃப் இயர்லிக்கு 3%. அப்போ ஹாஃப் இயர்லிக்கு நீங்கள் போகணும் இல்லையா? 1/1.03 1 2 3 4 அதாவது டிஸ்கவுண்ட் ஃபேக்டர்ஸில் வச்சுருக்கோம். நீங்கள் போட்டுருக்கீங்க 4 இயர்ஸ் 4 குவார்ட்டர்ஸ் 4 ஹாஃப் இயர்ஸ். அப்போ 375ஓட ப்ரெசன்ட் வேல்யூ இது வந்து ஒரே ஈக்குவல் தானே. அப்போ என்ன செய்யணும்னா 1/0.3 1/1.03 இதை 4 இதுக்கு எடுத்துக்கணும். ஜிடி அதுக்கு தான் எடுத்துக்கணும். இப்போ 1/1.03 1 2 3 4 ஜிடி எடுத்திங்கன்னா 3.717 3.710. அப்போ 375 இன்ட்டு 3.7170. ஸோ 1393.825 டோட்டல் பாருங்கள் டேலி ஆகும். மேக்ஸிமம் டேலி அவன் போடுறதுக்கு மெத்தடுக்கு நம்ம மெத்தடை போகிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். நம்ம வந்து 1/1.03 இதையே நீங்கள் கால்குலேட் பண்ணி செய்யணும். 4 டைம்ஸ் அடிச்சுட்டு வரும். ஈஸிக்கல் பட்டன் அடிச்சிங்கன்னா உங்களுக்கு அப்புறம் ஜிடி எடுக்கணும். அப்புறம் ஜிடி பட்டன் தட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆயிரும் 3.7170 வந்துடும். வந்துச்சுன்னா அந்த 370 நேரம் பெருக்குங்க உங்களுக்கு இது கிட்ட ஆன்சர்ஸ் சேம் ஆன்சர்ஸ் உங்களுக்கு. அப்போ 4th இயர் அன்னைக்கு ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க இல்லையா? இப்போ 1/1.03 1 2 3 4 4th இயர் அன்னைக்கு எவ்வளோ ஆன்சர் இருக்கும்? 10,000 இன்ட்டு 0.8848 இன்ட்டு 1/1.03 1 2 3 4 வந்துடும் இன்ட்டு 10,000. ஸோ 8,884 8,884. இப்போ ரெண்டுத்தையும் கூட்டு பார்க்கலாம். அப்போ 8,884.4 ப்ளஸ் 1,193.87 ரெண்டுத்தையும் கூட்டலாம். ஆன்சர்ஸ் 10,200. Yes, this is called approximate answers. ஸோ 21 சம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த கணக்கு பாருங்கள். ஏன்னா திருப்பி சொல்லித்தரேன். ஸோ ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இதில் வந்து ஃபார்முலா வந்து 2.8 into 100 போட்டால் பர்சன்டேஜ் கிடைச்சிடும். அந்த பர்சன்டேஜ் வந்து எப்படின்னு நம்ம பார்த்தோம். ஆனால் நம்ம இருக்கக்கூடியதில் வந்து என்ன தான் இருக்குது 10/110 into 100 போட்டால் உங்களுக்கு எவ்வளோ தான் கிடைக்கும் 9.9% தான் கிடைக்கும். அதோட 1% போட்டால் 10.05. 10.05 ஈல்டு இருக்கும்போது வாட் இஸ் எம்பிஎஸ்னா எம்பிஎஸ் 99.10 அப்படின்றதுக்கு எப்படி கண்டுபிடிக்கும். அதே இந்த ஈல்டு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 7.5% கொடுத்துட்டு ஃபேஸ் வேல்யூ 10%, டைம் ஆஃப் மெச்சூரிட்டி 2 years, டைம் ஆஃப் மெச்சூரிட்டி 2 yearsன்னு சொல்லிட்டாங்க. அப்போ 10,000. அப்போ இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட்டு இன்ட்டு ப்ரெசன்ட் வேல்யூ ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கட்டட் ஃபார் 2 years ப்ளஸ் redemption value into present value of interest paid for annuity. அதான் ஃபார்முலா. தேங்க்ஸ்.